ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டிகை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று வாங்கின பரோட்டா மீந்து போச்சு. அதை வச்சு தான் சூடாக செம டேஸ்ட்டாக வீட்டிலே கொத்து பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிட்டிகை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரோட்டா 2, தக்காளி 1, வெங்காயம் 1, பாதி வெங்காயத்தை லேயர் லேயராக எடுத்து இந்தமாரி தாளாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாதி வெங்காயத்தை எப்போது மேலே நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுப்பில் கடாயை வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு குத்து கருவேப்பிலையை பிச்சு சேர்த்துடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் 2 விதமாக கட் பண்ணி வச்சுருந்தோம். 2யுமே சேர்த்து பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயத்தை பொன்னிறமாக இந்தமாரி வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து, வெங்காயம் தக்காளிக்கு எந்தளவு உப்பு தேவையோ அந்தளவு பொடி உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்து ஒரு 10 நிமிஷமாக இந்தமாரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி துண்டு துண்டாக இருந்துடக்கூடாது. நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறமா வத்தல் பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி எல்லாமே ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் சிக்கன் கிரேவி சேர்க்க போகிறதுனால பொடி கம்மியாக சேர்த்துருக்கேன். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 முட்டையை சேர்த்துடலாம். முட்டை சேர்த்ததும் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். ஏற்கனவே வெங்காயம் தக்காளிக்கு சேர்த்துட்டோம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. முட்டையை நல்லா கலந்து விட்டுறலாம். முட்டையை நல்லா உதிரியாக கலந்து எடுத்துடலாம். கீழே அடி பிடிச்சிடாமல் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்தமாரி நல்லா உதிரியாக எடுத்துடலாம். முட்டையை நல்லா கலந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 பரோட்டாவை சேர்த்துடலாம். பரோட்டாவை சூடு பண்ணி லேயர் லேயராக பிச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவில் பரோட்டா சேர்க்குறதுக்கு முன்னாடி உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருங்க. காரத்துக்கு நீங்கள் 1/2 ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் கூட மசாலா சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் கிரேவி இருக்கிறதுனால மசாலா கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் கிரேவி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மசாலா மட்டும் உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக போகுதுன்னா அதுக்கு தகுந்த மாரி பார்த்து சேர்த்துக்கோங்க. பரோட்டா சேர்க்கும் போதும் அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கோங்க. பரோட்டாவை மசாலாவோட இந்தமாரி நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. பரோட்டாவை ரொம்ப சூடு பண்ண வேண்டாம், லைட்டாக சூடு பண்ணுனா போதும். சப்பாத்தியில் கூட நீங்கள் இந்தமாரி ட்ரை பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சிக்கன் கிரேவி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சிக்கன் கிரேவி இல்லை சிக்கன் குழம்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் உங்களுக்கு டேஸ்ட் மாறாது. மசாலாவை மட்டும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதே டேஸ்ட்டில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி சேர்த்து பரோட்டாவை நல்லா கலந்து விட்டுறணும். எல்லாத்துலேயும் மசாலா படுற மாரி நல்லா கலந்து விட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட் அப்படி இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது, சாப்பிடணும் போல். அதுமாரி சப்பாத்தி பரோட்டா மீந்து போனால் இனிமேல் கவலையே படாதீங்க. இந்தமாரி 2 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். சூடாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் உடனே சாப்பிட்றலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் மாற்றிடுதேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். நீங்களும் சாப்பிட வாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.